தமிழக வேளாண் பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதாக இருந்தபோதிலும் மின்சார திட்டங்கள், விவசாய பயிர்க்கடனை தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்று காத்திருந்த நிலையில் பெரும்பாலும் ஏமாற்றமே மிஞ்சியதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் கேட்டது 5 ஏக்கருக்குள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்கள் அறிவித்தபடி கொடுங்கள் என்று கேட்டோம். இல்லை, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளதை 50% எங்களுக்கு தள்ளுபடி வேணும்னு கேட்டோம். நாங்கள் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டோம். ஆனால் எந்த விதத்திலையும் பயனளிக்கலை, அவங்க காது கொடுத்து கேட்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, காவிரி டெல்டா வறட்சி மாவட்டங்கள் ஆயிடுச்சு, பாலைவனமாக மாறிடுச்சு. இறைவி பாசனத்தில் நட்ட விவசாயிகளும் அவங்களும் பாதிப்பு உள்ளாகிட்டாங்க, முன்னோய் விவசாயம் இல்லாமல். இப்படி பாதிப்பு உள்ளாகி இருக்கிற நேரத்தில், பாலைவனமாக வெடிச்சிருக்கிற நேரத்தில் விவசாயிகள், உலகத்துக்கே சோறுபட்ட விவசாயிகள் இன்னைக்கு தானே சோறுக்கு கையேந்துற ஒரு நிலைமைக்கு, ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளி அந்த தாவேக்க அரசாங்கம் கர்நாடகத்திலேருந்து நமக்கு பெற வேண்டிய 177.5 டிஎம்சி தண்ணியை கூட பெற்றுத்தரவில்லை. ஒரு டிஎம்சி கூட இப்போ கொடுக்கல. ஒழுங்காற்றுக்குழு கூடுது, மேலாண்மை கூடுது, தண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த தண்ணி கொடுக்கல. ஒரு டிஎம்சி கூட டி.கே. சிவகுமார் கொடுக்கல. நிதி நிலையில விவசாயிகளுக்கு இந்த வாட்டி நல்லா புதிய அரசு பொறுப்பேற்றுக்கு நம்மளுக்கு நிறைய திட்டங்கள் வரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நாங்க நீங்க புதுசா அறிவிக்கனாலும் பரவாயில்ல, சொன்னதை செஞ்சீங்கன்னா போதும் அப்படி நாங்க ஆவலோட பார்த்தோம். தேர்தல் வாக்குறுதிப்படி நாங்க கடன் முழுவதையும் 5 ஏக்கருக்குள்ள இருந்தா முழுமையான கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல போனா 50% தள்ளுபடின்னு சொன்னீங்க. எந்த இதுவும் தெரியாம நீங்க ஒரே ஒரு இது 75,000 மொட்டையா வச்சுட்டு 75,000 மேல போனா 30,000 தள்ளுபடிங்கிறது ஏற்படையதில்லை. ஒட்டு மொத்த கடையும் தள்ளுபடி பண்ணோம், அதுக்கும் கிடையாது. ஆனா அதே சூழ்நிலையில தேர்தல் வாக்குறுதிப்படி நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 அறிவிப்போம்னு சொல்லி எந்த அறிவிப்பும் இந்த திட்டத்துல வரலனால விவசாயிகள் உண்மையிலேயே இனிமேல் சக்கரால இழுத்து மூடுற கண்டிஷன்ல வந்துடும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அவளோட நிதிநிலை இருக்கையில ஏதாவது டன்னுக்கு 4,500 ரூபா வருவாங்க. நம்ம விவசாயிகள் கரும்பு சாகுபடியை ஊக்குவிக்கலாம்னு பார்த்தோம். இவங்க கரும்பு சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்கு 9 கோடி ரூபா ஒதுக்கிருக்கேன்னு சொல்லி சொன்னா, கரும்பு போட்டா தானே நீங்க ஊக்குவிக்கலாம். கரும்பு போடவே இல்லைன்னா அப்புறம் எங்கிட்ட நீங்க கரும்பு ஊக்குவிக்கிறது? அதனால இந்த பட்ஜெட் ஏற்புடையதாக இல்லை. நாங்கள் கேட்டது